Hi and welcome to Learn with Prey with me Prema. TNBC Group for Notification வந்து மார்னிங் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜூன் 9ஆம் தேதி வந்து எக்ஸாமு. நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு 31/20/24. லாஸ்ட் டேட் வந்து நமக்கு பிப்ரவரி 28 வரைக்கும் இருக்குது. அன்னைக்கு நைட் வரைக்குமே இருக்குது. ஓகேங்களா. அதில் வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் வந்து பார்த்தோம்னா அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் அதாவது கரெக்ஷன் பண்ணோம்னா அது 3வது மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க மார்னிங் 9:30 to 12:30 ஜூன் 9th. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அது 5 வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம எந்த அப்ளிகேஷன் போடணுமோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கரெக்ஷன் வந்து பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து போஸ்டில் அனுப்புறதுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு முன்ன வந்து தனியாக செப்பரேட் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து குரூப் 4லயே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் இது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்க 2 பேத்துக்கான எக்ஸாம்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பேண்ட் ஐட்டம்ஸ் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ரிங்கு இது எல்லாமே வந்து எக்ஸாம் ஹாலில் அவைலபிளாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க, எடுத்துகிட்டு வரக்கூடாது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்னிங்கில் வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக மெரிட் லிஸ்ட்டை பொறுத்து தான் வந்து நம்ம இது பண்ணுறோம். அதனால அமௌண்ட் யார்ட்டையும் கொடுத்து நம்ம வந்து யாரும் ஏமாந்துட வேண்டாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா போஸ்ட் எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு பாருங்க 108 இருக்குது. அதுவே ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டிக்கு 2442 இருக்குது. அண்ட் தென் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டைப்பிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1653. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 441. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சர். ஸோ ஃபாரஸ்ட் கார்டுக்கு பாருங்க, ஃபாரஸ்ட் கார்டுக்கு 171. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸோட இருந்தால் 192 வேகன்சிஸ் இருக்குது. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து 526 இருக்குது. அதுவே வந்து ட்ரைபல் யூத்தாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 288 போஸ்டிங் வந்து இருக்குது. இப்போ டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னா 6244 வேகன்சி வந்து இருக்குது மொத்தமாக இது எல்லா போஸ்டிங்க்கும் சேர்த்து. ஸ்கீம் எப்படி எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், நமக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க, நம்ம அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்ட் ஏ பார்ட் பி 2 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு அண்ட் தென் ஆப்டிடியூடு. ஓகேங்களா. இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து 40% வந்து எடுக்கணும். அப்படி மினிமமாக எடுத்தோம்னா தான் வந்து நம்மளோட பார்ட் பி பேப்பரை வேல்யூவேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து நம்ம இதுலேயே ஃபெயில் ஆகிடுவோம். ஸோ அதனால நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 40% இருக்கணும். அதை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே வந்து டிஃப்ரெண்ட்லி அபிள்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறையும். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் பாருங்க நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்போ விஏஓ அண்ட் தென் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம 21 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்க எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம 18 to 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ். ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா விஓஓக்கு பாருங்கள், எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா 42 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். அதே மாதிரி எம்பிசி பிசியாக இருந்தாங்க அப்படின்னா 42 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 37 வயசு எஸ்சி எஸ்டிக்கு, ஆனால் 34 வயசு வந்து எம்பிசி பிசிக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு அதே தான் சேம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, அந்தந்த இதில் மட்டும் அதுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பட் வந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்னா 60 வயசுக்குள்ளே தான் அவங்க இருக்கணும், 60 வயசு மேலே இருக்கவங்களா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு. ஃபாரஸ்ட் கார்டுக்கும் அதே தான் 37 வயசு வரைக்கும் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. எஸ்சியாக இருந்தாலும் ஓபிசியாக இருந்தாலும் 37 வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இது ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு தான் வந்து பர்த்துக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்கள் பர்த்டே டேட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா
விஏஓக்கு நமக்கு தெரியும் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றப்போ நம்ம 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தா வந்து போதும். அதே மாதிரி இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கிறதுல அந்தந்த இன்ஸ்டிடியூஷனில் நமக்கு இதாக இருக்கணும். அதே மாதிரி டைப்பிஸ்டில் வந்து ஸ்டெனோ அந்த மாதிரி நம்ம முடிச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்ஸும் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்கு. அண்ட் தென் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து என்ன உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து 12th முடிச்சிருக்கணும். அதுவும் பாருங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி இந்த சப்ஜெக்டை வந்து நம்ம எடுத்து படிச்சிருக்கணும். இப்போ ஃபாரஸ்ட் கார்டுக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்ககிட்ட மஸ்ட்டாக டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஆட்டோமொபைல்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஹெவி வெஹிக்கல்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே இருக்குது. ஸோ டிசபிள் பர்சன் அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் அதை வந்து டேரெக்டாக வந்து அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் இதுக்கு வந்து 10th தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்மி ஆஃபீஸர்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங். இப்போ கோஆப்ரேட்டிவ் இது இருக்கு. அந்த கோஆப்ரேட்டிவ் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து நம்ம கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மார்க் ஷீட்ஸு அண்ட் தென் சர்டிஃபிகேட்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்துருக்கிறது இதுதான் வந்து வரும். இப்போ மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விஓக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்கும். அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் அந்த நம்ம ஐ சைட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற சர்டிஃபிகேட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் பாருங்கள் மேல்னா வந்து 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அண்ட் தென் செஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க 150 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. செஸ்டோட சென்டிமீட்டர் அளவும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து எஸ்டியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பாருங்க மேலாக இருந்தால் 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஃபீமேலாக இருந்தால் 145 இருந்தால் போதும். இது வந்து தேர்ட் ஜெண்டருக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் விஷனில் பாருங்கள் ரைட் ஐ வந்து 6/6 இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் ஐ கொடுத்துருக்காங்க. நியர் விஷன் 0.5 கொடுத்துருக்காங்க. இதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நாலேஜ் இன் தமிழ் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு பேப்பராவது தமிழில் எடுத்து படிச்சிருக்கணும் நீங்கள் ஸ்கூலில். அதான் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தமிழ் நாலேஜ் மஸ்ட் இருக்கணும். ஸோ அதான் நீங்கள் 40% இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்தது எடுத்துக்குவாங்க. அதனால உங்களுக்கு மஸ்ட் வந்து தமிழ் நாலேஜ் இருந்தே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஆல்ரெடி இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதே தான். நம்ம வந்து இப்படி தான் வந்து நம்மளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட். ரிசர்வேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம கம்யூனிட்டி பொறுத்து ரிசர்வேஷன் வரும். அது இல்லாமல் நீங்கள் உமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30% வந்து இதில் வந்து வேகன்சி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து உமனுக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹவு டு அப்ளை அப்படின்றது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் எப்படி என்னென்ன பண்ணணும், எப்படி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும், இது எல்லாமே இருக்குது. ஓடிஆர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது போஸ்ட் பண்ணலாமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் சென்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளே வந்து நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோமோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்ளை பண்ணணும்னு ஃபுல் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து இப்போ நம்ம ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே மஸ்ட் 150 ருபீஸ். ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஓபிசி இவங்களுக்கு வந்து 100, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஆனால் ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு எல்லாருக்குமே கம்பல்சரி 150 பே பண்ணணும். அது வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான மென்டரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு
கண்டிப்பா ஆதார்ல வந்து ஃபோன் நம்பர் நீங்க லிங்க் பண்ணியிருக்கணும். அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது இருந்தா தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸே பண்ண முடியும். ஓடிஆர் ரெஜிஸ்டரே பண்ண முடியும். அது இல்லைன்னா லிங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் வேற ஒன்றும் இல்லை. உங்களோட மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து தமிழ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ரிசர்வேஷன் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா இதில் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதையே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி இது பண்ணால் போதுங்க. பாருங்க, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அஃபிஷியல் கிட்ட போயிட்டு நீங்கள் சைன் வாங்கி கொடுத்தீங்கனாலே போதும். எந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ், எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து செக் பண்ணி பாருங்க. டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் விடோவாக இருந்தால் அதுக்கு என்ன கன்செஷன் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து தமிழ் மீடியம்ல வந்து ஃபுல்லாகவே தமிழ் மீடியம்ல வந்து படிச்சிருக்காங்க ஸ்கூல் டைம்ல அப்படின்னா, அதை வந்து நம்ம ஒரு இதாக யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரிஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு. இப்போ நீங்கள் படிச்சிருக்க ஸ்கூலில் போயிட்டு உங்களோட மார்க் ஷீட் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு டீட்டெயில் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் பிஎஸ்டிஎம் படிச்சிருக்கேன், அதாவது தமிழ் மீடியமில் படிச்சிருக்கேன் அப்படின்றதுக்கு வந்து அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இதில் பாருங்க இருக்கு, சர்டிஃபிகேட் ஹேவிங் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எந்த ஸ்கூலோ அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து இந்த டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஷெட்யூல் வந்து கேஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருமே அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சிலபஸ். இப்போ தமிழில் வந்து எவ்வளோ சிலபஸ் இருக்குது அப்படின்றது இருக்குது. அண்ட் தென் நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நமக்கு ஆப்டிடியூடு, ரீசனிங் இது வந்து 25 மார்க்குக்கு வரும். ஓகேங்களா? இது எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன இருக்குது, சயின்ஸ் இருக்குது, கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி எல்லாமே இருக்குது, எக்கனாமி, நேஷ்னல் மூமெண்ட் அது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் தென் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு இது எல்லாமே. இதில் வந்து ஆப்டிடியூட் அப்புறம் ரீசனிங் இதெல்லாம் வரும். இது வந்து 25 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஸோ இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் மெனுவில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது பேசிக்ஸு. இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். இது பேசிக்ஸ், ரொம்ப பேசிக்ஸ், என்னென்ன பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஃபோன் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுவே வந்து நீங்கள் வெளியே வச்சுட்டு போனாலும் உங்களோட இதில் தான் நீங்கள் வச்சுட்டு போகணும். அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்களா இல்லையா, அதுக்காக சேஃப்டி இதெல்லாம் பண்ணுவாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது அப்படின்றதும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்சர் ஷீட்டோட எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் வந்து கலர் பண்ணணும், அதுக்கு வெளியும் பண்ணிடக்கூடாது, ஃபுல்லாகவும் பண்ணணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அது அந்த ரவுண்ட்குள்ளே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணால் போதும். வெளியே எக்ஸ்ட்ராவும் பண்ணக்கூடாது, உள்ளேயும் கரெக்டாக இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க, டிரைவிங் லைசன்ஸ் வச்சு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றனா என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது, இது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து டைரெக்டாக ப்ரொசீட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயில் பார்த்துட்டோம். இன்னும் இன்டீரியர் டீட்டெயில்ஸ் இருக்குது, சின்ன சின்ன போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. அது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும்.
எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை அண்ட் டேக் கேர்.